பிரேயர். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமான தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. இந்த நாளையிலும் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் என்பதையும் பிதாவே, உலகத்தை எவ்வளோ அதிகமாக உண்டாக்கினீர், எவ்வளோ ஞானத்திலிருந்து உண்டாக்கினீர் பிதாவே. எங்களை வியக்கத்தக்கதான ஒரு அதிசயமாக எங்களை உண்டாக்கினீர். உங்களுடைய ஞானம் பெரிது பிதாவே. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கை கொள்ள உதவி செய்யும்படியாக வேண்டியது செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும் பிதாவே. நீங்கள் பரிசுத்த கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். இங்கே இருக்கக்கூடிய ரேச்சல் அவர்களை பாதுகாத்து அவங்களுக்கு சுகபலனை தாரும் பிதாவே. இன்னும் உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். நாங்கள் அதிகமாக உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கும் உங்களுடைய நீதி நியாயங்களை நாங்கள் போதிக்கிறதற்கும் கை கொள்வதற்கும் உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். அன்பு நிறைந்தவரே, நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றீர். எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களை விரோதம் செய்கிற யாவரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர் பிதாவே. எங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு நாங்கள் பிதாவை தொடர்ந்து நாங்கள் எதற்காக பாடுபடுகிறோம், நாங்கள் எதற்காக சிட்சிக்கப்படுகிறோம், நாங்கள் எதிலே தவறாக இருக்கிறோம், உங்களுடைய சித்தம் எது பிதாவே. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து அதை கைக்கொள்ள நினைக்கிறோம் பிதாவே. எங்கள் கூடுமான அளவுக்கு உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்கிறோம். உங்கள் சித்தமானால் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மையாக எங்கள் தேவனையை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தோடு வாழ உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்தை உன் குமாரனும் இரட்சகரமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம இருக்கோம். ஆதியாகம புஸ்தகம் என்றால் தொடக்கத்தின் புஸ்தகம் அர்த்தம், ஆரம்பத்தின் புஸ்தகம். ஏன்னா அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஆமாம், அது என்ன அப்படின்னா ஆரம்பத்தின் புஸ்தகம். ஆமாம், நம்ம அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொன்றா முடிச்சுட்டு அதை அப்படியே கடந்து போயிட மாட்டோம். நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு அதோடைய முழு தேவன் எப்படியாக உண்டாக்குனார் அவுட்லைன் பார்ப்போம். சரி, அப்போ தான் நம்ம ஓரளவுக்கு என்னால் தேவனுடைய வார்த்தை என்னால் ஏன்ற மட்டும் நான் சொல்ல முடியுது. சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, நம்ம எதில் விட்டுருக்கோம்? தேவன் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷன் பொல்லாதவனாக இருந்திருக்கான். ஏன்னா தேவனே விசனப்படுறாரு மனுஷனை உண்டாக்குனது இருக்கு. ஆமாம், ஏன்னா மனஸ்தாபப்படுறது. ஏன்னா தேவன் உண்டாக்கின மனுஷனை ஏன் இப்படி மண்ணினால் அழகாக நேர்த்தியாக வியக்கத்தக்க அதிசயமாக மனுஷனை உண்டாக்குனவருக்கு அவருக்கு ஏன் அந்த மனுஷனுக்கு நல்ல இருதயத்தை கொடுக்க முடியல? அவர் உண்டாக்கும் பொழுது செம்மையானவனாக உண்டாக்குனான். மனுஷன் என்ன செய்யப்பட்டிருக்கான்? பூர்ணமானவனாக தேவனுடைய சிருஷ்டித்திருக்காரு. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது இஸ்ரவேலர்களுக்கு அவருடைய கற்பனையின்படி தான் உபாகம புஸ்தகத்தை 4:8 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீயும் உன் பிள்ளைகளையும் இந்த உடன்படிக்கையை நடக்கும் பொழுது என் வழிகளில் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவருடைய வழி என்ன அப்படின்றது ஒரு மனுஷன் எப்படி கற்றுக்கொள்கிறான் தெரிந்து கொள்ள யாரு தான் அவருடைய வழியை காண்பிக்கிறது. இதையெல்லாம் யாரும் காண்பிக்கிறது ஒரு மனுஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் சிருஷ்டிகர் என்பது ஒருவருக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய அதிசயங்களை பாருங்கள், வானங்கள் பூமியும் பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் யார் உண்டாக்குனா ஏதாவது ஒரு கேள்வி வருமா? ஏதோ ஒரு மனுஷனுக்கு கேள்வி வருமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போது அந்த மனுஷனுக்கு என்ன சொல்லப்படுது? இது தேவனால் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அந்த மனுஷனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் நேர்த்தியாக உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அந்த மனுஷனுக்கு ஒவ்வொன்றும் ஒரு அறிவிலிருந்து உண்டாக்கப்பட்டது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் ஒரு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. அவனுக்கு அப்படி தெரியும் பொழுது என்ன செய்ய வேண்டியது இருக்கு? விசுவாசத்திலே வளர வேண்டியது இருக்கு. அது விசுவாசத்தின் அளவிலே வளர வேண்டியது இருக்கு. அதுதான் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போது ஒருவர் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு, நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் கர்த்தருக்குள்ளாக வளரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றேன். நான் இதுவரையும் எவ்வளோ வளர்ந்துருக்கேன் அப்படின்னா 30 சொல்கிறாரு. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்படுகிறது என்றும் இவ்விதமாக காணப்படாதவைகளாகிய
தோன்றப்படுகிறவைகளினாலே உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஏதோ ஒன்று சாதாரணமாக தோன்றப்பட்டிருக்கு. வானம் பூமியினாலே வானம் பூமி உண்டாகலை, புரியுதுங்களா? அதனுடைய வல்லமையினால் ஒரு அந்த அக்னியினால் இன்னொன்றை தோற்றுவிக்கல. ஏன்னா அதை அழிக்க தான் முடியுமே தவிர, ஒரு நெருப்பு குழம்பு போயிட்டு என்ன செய்ய போகுது? கல்லாக மாறும், அழிக்கும், அவ்வளோதான் செய்யுமே தவிர அது ஒன்று நம்ம பார்க்குறதெல்லாம் உருவாக்க முடியாது. சரி, ஒரு மனுஷன் சொல்கிறான் இந்த பூமி நெருப்புனால் உண்டாக்கப்படுதுன்றான். அப்போ வானம் எந்த நெருப்புனால் உண்டாக்கப்படுது? எவ்வளோ நெருப்பு வானத்திலேருந்து கொட்டுது, புரியுதா சொல்கிறது? நட்சத்திரம் எவ்வளோ நெருப்புனால் உண்டாக்கப்பட்டது? அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அதை நம்ம அடைவதற்கான அது ஏன் அந்தரத்தில் இருக்குது கேட்குறோம்ல. இதை ஞானமாய் உண்டாக்குனவர்னு ஒருவர் இருக்கிறார்ல, அது இங்கே தான் இருக்கணும், இந்த டயாமீட்டரில் தான் இருக்கணும், இந்த வகையில் தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். சரியா? தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்றுன்னு சொல்கிறோம். வெளிச்சம் ஏதோ ஒன்று, தேவன் சூரியனே உண்டாக்கல, இதுவரையும் சுடரே உண்டாக்கலாம், ஆனால் வெளிச்சம் இருக்குது. எப்படி? அது எங்கே வச்சுருக்காரு? இதுவரையும் மனுஷனுக்கு கண்டுபிடிக்க முடியும். அவன் சொல்கிறான் சின்ன சின்ன துகள்லேருந்து வெளிச்சம் வருது அப்படின்றான். அந்த வெளிச்சம் எங்கே இருக்குது? சூரியன்லேருந்து பிரிந்து வரக்கூடிய துகள்லேருந்து வருது அப்படின்றான். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த காஸ்மிக் ரேஸ் எங்கே இருக்குது? அந்த 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 ரேஸ் எங்கேருந்து தான் வருது? நம்ம புரியுது அவங்களுக்கு? அது எங்கே வருது? மனுஷனுக்கு தெரியல, தெரியாதவைகளை சொல்கிறாங்க. எப்பவுமே தெரியாதவைகளை சொல்லக்கூடாது இல்லையா? தெரியாதவைகளே நம்ம பேசுனா சொல்கிறாரு, என்னுடைய பாதையை நான் அறியலை அப்படின்னா அவர் சொல்கிறார் நான் உண்டாக்குனேன்னு சொல்கிறார். அப்போ மனுஷன் என்ன செய்யணும்? ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கணும். இல்லை உண்மை தானே? ஒரு 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 சம்பவத்தை நடக்குது அப்படின்னா அதை பார்த்ததுக்கு 2, 3 உண்மையான சாட்சி அந்த காரியத்தை நிலைவரைப்படுத்தும். நம்ம வேத வாக்கியத்திற்கு 5000க்கும் மேலே, 5012, 5000க்கும் மேலே என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. 12 பேர் அப்போஸ்தலர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு மேற்பட்டவர்களும் அப்போஸ்தலர்களாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ சாட்சி இருக்கும்? 5000க்கு மேலான சாட்சிகள் நமக்கு இருக்குது, உறுதியாக்கப்பட்டது இருக்குது. எது உறுதியாக்கப்பட்டது? எது பலமானது? ஒரு சாட்சி பார்த்துட்டாரு, அற்புதங்களினாலும் வல்லமைகளினாலும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 1:2 பார்க்குறோம். பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எல்லாம் பைபிள்ல இருக்கு. ஆமாம், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவர்களை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். மனுஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? எதிர்த்து பேச முடியுமா? எல்லா சாட்சியும் இவரே வச்சுருக்காரு. சொல்கிறாரு பூர்வ காலத்தில் சொல்கிறார். பூர்வ காலம்னா எந்த காலம்? அது தீர்க்கதரிசிகள் பேசினது. தேவனே மோசேக்கிட்ட பேசினார், தேவனே ஆபிரகாம் கிட்ட பேசினார். அதை நான் அப்போஸ்தலர் புஸ்தகம், ஆமாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை பார்த்துருக்கேன். ஆமாம், பேசியிருக்காரு. இப்போ கடைசி போகும்போது யாக்கோபு அவரை பிடிச்சிக்கிடுவார் காலை, என்ன ஆசீர்வாதத்தில் வழியுமா போக உடனே அப்படின்னு. சரி, இப்போது நம்ம ஒவ்வொருவரும் என்ன பார்க்குறாங்க? சரி, தேவன் அப்படின்ற இங்கே இந்த பதத்திற்கான ஒரு பொருள் ஜெகோவா. ஆமாம், இல்லை இப்போது நம்ம என்ன பார்க்குறோம்? இங்கே தேவன் எப்படி அதான் தேவன் இப்போ இங்கே பூர்வ காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டிருக்காரு, காணப்படுறாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு. அப்புறம் உங்களை நான் எப்படி அடையாளப்படுத்துறது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார்? ஏகோவா அறிகிறே அப்படின்னு நான் சொல்லலை, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மோசேக்கிட்ட சொல்கிறார். அப்போது நம்ம அவர் என்னென்ன காணப்படுறோம், என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா இருக்கிறவராகவே இருக்கிறார், விசுவாசங்களுடைய தேவன் மோசேக்கிட்ட சொல்கிறார். ஆபிரகாம் கிட்ட எப்படிப்பட்டவராக காணப்பட்டார்? அந்த வார்த்தை என்ன? தேயோஸ். அந்த வார்த்தை என்ன? தேயோஸ். தேயோஸ் தேயோஸ் கிரேக்க வார்த்தை. காட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங், இருக்கிறவர். அவர் இருக்கிறவர். அவர் எப்படி இருக்கார்? டிவினிட்டி, தெய்வீக சுபாவம் உள்ளவராக, தெய்வீக சுபாவமாக டிவினிட்டி உள்ளவராக இருக்கிறார்.
உலகத்தார் சொல்கிற மாதிரி வேறு மாதிரி இல்லை. அவர் எப்படி இருக்கார், எந்த ஜென்ரலில் இருக்காருன்னா ஆண் பாலில் இருக்கார். நீங்கள் பெண் பால். ரெண்டுத்துக்குமே நடுவில் இருந்தாங்கன்னா நியூட்ரல் ஜெண்டர். அவங்க ஆண் பால், பெண் பால், பலவின் பால். புரியுதா சொல்லுங்க? ஆடு மாடு, அதாவது சேரு, ரெண்டுமே இல்லாதவங்க, ஜெண்டர்னு கவுண்ட் பண்ணாதவங்க தான் பலவின் பால். புரியுதா? இட்டு அவங்க, ஹீ ஷீ இட்டு. புரியுதா சொல்கிறது? சரி, ஓகே. இங்கே பூர்வ காலத்தில் பங்கு பங்காக பார்ட் அண்ட் டு ஃபாதர் பை தீஸ் ப்ராஃபிட்ஸ். ஓகே, அது எப்படி கொடுத்துருக்காரு? டைம் அண்ட் இன் டிவைட்ஸ் தி மேனர்ஸ் ஆஃப் ஸ்பீக் இன் த டைம் பாஸ் அண்ட் டு தி ஃபாதர் பை தி ப்ராஃபிட்ஸ். அதான் சொல்கிறேன். அது எப்படி இருங்க, ஹீப்ரு மொழியில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. எக்ஸிஸ்டிங், எஸ், எக்ஸிஸ்டிங் அப்படின்னா அது எப்படி இருக்குது நான் புரிஞ்சு. ஆமாம், எப்ரேய மொழியில் சரி, கிரேக்க மொழியில். இப்போது நம்ம ஈப்ரு பார்த்துட்ருக்கோம். கிரேக்க மொழி, கிரேக்க மொழியில் வேத வாக்கியம் எப்படி கொடுக்கப்படும்? காட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங். த டைம்ஸ் அப்படி சொல்லணும்னா அட் தி சண்டர் டைம். புரியுதா? பூர்வ. சரி, இப்போது நம்ம வேத வாக்கியங்கள் 2 மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு, ஒன்று எபிரேய மொழி. இயேசு அதிகமாக பேசினது ஏப்ரு மொழி அண்டு கிரேக்க மொழி அண்டு லாத்தின் மொழி. அது 3 தெரியுது அவருக்கு. அப்போது லத்தீன் மொழி இங்கே நிறைய நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு பூர்வ காலத்தில் சொல்கிறார். அவர் அதாவது தீர்க்கதரிசிகள் பிதாக்கள் பேசின காலம். அந்த காலத்தில் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா பகுதியாக கொடுத்துருக்காரு தேவனுடைய வார்த்தை. அப்படி தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அப்படி தான் கொடுத்துருக்காரு. அப்போது பூர்வ காலத்திலும் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியின் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். சரி, தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி உரைத்தார் அப்படின்னா 2 முறைகளில் தேவன் உரைத்தார். தேவனுடைய வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா தீர்க்கதரிசினால தேவன் நேரடியாக பேசியிருக்காரு. ஒன்று சொப்பனத்தினால. 3 வகையான காரியங்கள். இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா நம் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தையும் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதுலேருந்து தான் நம்ம பார்க்கணும். அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எடுத்து பேச முடியாது. சரி, ஓசியா 12:10 சொல்கிறாரு, அப்படியே தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன் சொல்கிறார். நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமையால் பேசினேன். பழைய ஏற்பாடுகளும் ஓமைகள் இருந்துச்சு, பேரபிள், கதை கிடையாது. தேவனுடைய மறைபொருள்கள். பேரபிள் அப்படின்னா நீங்கள் மறக்கக்கூடாது. கதைன்னு சொல்கிறாங்க சில பேர், அவங்களுக்கு சொல்லணும் மறைபொருள்களை தேவன் தான் அறிவிக்க முடியும். நிறைய அறிவிச்சிருக்கார். ஸோ அப்படியே தீர்க்கதரிசிகளோடே சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன். ஆமாம், தீர்க்க தரிசனங்களை கொண்டு ஓமைகளினால் பேசினேன். இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரில் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவைகளை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். சரி, இதை இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் சொல்லும் பொழுது நம்மளுக்கு சொந்த வார்த்தையில் சொன்னால் நமக்கு என்ன செய்யாது? அது கனம் இருக்காது. நம் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நாம் சொல்லும் பொழுது தேவனுடைய ஞானம், அவருடைய வழியை தான் நம்ம அறிவிக்கிறோமே தவிர நம் சுயமாக எதுவும் பேசலை. அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் என்பதை நாம் போதிக்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் என்பதை போதிக்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர் என்பதை போதிக்கிறோம். மக்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொப்பனங்களினாலும் அதிசயமாக சொன்ன அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவரை அறிவிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? நாங்கள் யாரை காண்பிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாரு. யோவான் 8:26, உங்களை குறித்து பேசவும் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், நியாய தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யார் அனுப்பினார்? தேவன். அவர் எப்படி பார்த்தோம்? நம்ம இருக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு சாவே கிடையாது. அவர் எந்த காலத்துலையும் சாவது கிடையாது. அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்கிறார்.
அவர் ஏன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவரை ஒருவரும் ஒரு காலம் எவரும் காண்டது கிடையாது. குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவர் குமாரனை தான் நாம் பார்க்குறோம். அவருடைய அடிச்சுவிட்டை தான் பார்க்குறோம். தேவன் ஒரு நித்தியமானவர் இருக்கிறாரு, அவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும் சொல்கிறாரு. இங்கே இருக்கிறார். உங்களை குறித்து சொல்வதில் எனக்கு நிறைய காரியம் இருக்கின்றார். உங்களை குறித்து பேசவும் நியாய தீர்க்கவும் சொல்கிறார். எதுலேருந்து நியாயம் தீர்ப்பார் ஒரு மனுஷனை? என்னை எதுலேருந்து நியாயம் தீர்க்க போகிறாரு? என் கிரியின்படியா, எனக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படியா, இல்லை வேற பிறன் சொல்ல அவதூறு இல்லையா? அவதூறு செய்கிறவன் அப்படிதான் செய்வாங்க. சரி, நான் தவறாக இருந்தேன்னா சொல்கிறார், உங்களை குறித்து பேசவும் உங்களை நியாய தீர்ப்பு செய்யவும் இருக்கின்றார். எதனால பண்ண போகிறார்? அவர் கொடுத்த பிரமாணத்தினால. சரி, என்னை அநேக காரியங்கள் உண்டு, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொன்ன வார்த்தை தான் என்ன செய்ய போகுது? நியாயத்திற்கு போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இயேசு செய்கிற காரியங்களை மறைத்து சொல்லுவாரா? அப்போ இயேசு ஒன்று செய்கிறாரு, நமக்கு ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவருடைய வார்த்தையில் சத்தியம் இருக்குது அப்படின்னா, அவரை பின்பற்றும் பொழுது நான் ஜீவன் உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னா, நான் தேவனை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும்னா, இங்கே அவரை என்னால் பார்க்க முடியுமா? மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசுவை அறிவது தான் ஜீவன். அந்த ஜீவனை அறிந்து கொள்ளும் பொழுது தான், அவருடைய பாதையில் போகும் பொழுது தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். சரியா? அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். 1 கொரிந்தியர் நம்ம அறிய முடியாத இவ்வளோ பெரிய ரகசியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் மூலமாக நாம் என்ன பட்டிருக்குமா? சமாதானம் தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். நாம் முழுவதுமாக அவரை போல் ஆக முடியும்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் இப்படிப்பட்ட அறிவில் வளரணும்னு சொல்லிட்டு கொரிந்தியர்களை போதிக்கிறார். நம்மளை விட மோசமானவங்க, நம்மளாவது அவதூறு தான் செய்வோம். அவங்க நிந்திக்கிறாங்க சகோதரில். ஒருத்தரை கொண்டு போயிட்டு நியாயஸ்தானத்தில் விடுறாங்க. அவங்களுக்குள்ள பரியாசக்காரன் இருக்கிறான், விபசாரக்காரன் இருக்கிறான், வேசிக்காரன் இருக்கிறான், பொருளாசைக்காரன் இருக்கிறான், பரியாசக்காரன் இருக்கிறான். பொருளாசையோடு விக்கிரகத்தோடு விவசாரம் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்குன்றார். இங்கே நாம் பார்க்குறோம் யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறார் என்னை என்றான். ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேட்டபடி எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ அவருக்கு முழு தைரியம் இருக்கா? அவர் நம்மளை நியாயத்திருப்பதற்கான சரியான ஒருவரா? எனக்கு மேலே ஒருத்தர் அதிகாரியாக வச்சுருக்கார். யார் அவர்? உண்மையுள்ளவர். என்னை எப்படி நியாயம் திறக்க போகிறாரா? என்னுடைய கிரியின்படி சொல்கிறாரு. உங்களை சிநேகித்தேன் என்றான். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர்கிட்ட பிதாகிட்ட என்ன, அவர் பிதாகிட்டேருந்து பெற்றுக்கொண்டா நம்ம பார்த்தோம் முன்னாடி. அவர்கிட்ட கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். நீங்கள் யாருன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஊழியக்கார் உங்களை குறித்து பேசவும் சரியில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகித்தேன் என்றேன். அப்போ சிநேகிதன்கிட்ட எல்லாத்தையும் ரகசியங்கள்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ சிநேகிதனாக இருந்தால் எல்லா ரகசியத்தையும் அவர் சொல்லிட்டார். அப்போது நான் சிநேகிதன் எப்படி செய்யணும்? அவரை பின்பற்றணும் இல்லையா? அவர் ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா நம்ம எந்த ரகசியத்தினாலே நம்மளை நியாயத்திற்கு போகிறாரு? அவர் சொன்ன எல்லா வார்த்தையினால. நம்ம ஊழியக்காரன் என்று சொல்லலைன்ற, ஊழியக்காரன் தான், ஒரு ஊழியம் செஞ்சால் ஊழியக்காரன் தான், இருந்தாலும் அப்படி இல்லை, அதுக்கும் மேலன்ற. இப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இங்கே பிதாவானவர் காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எபிரேயர் ஆசிரியர் எபிரேயர்களுக்கு உபதேசிக்கிறாரு. எபிரேயர் புஸ்தகம் 1:3 இவர் அவருடைய மகிமையின் சொரூபமும்
அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையின் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கவும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். பிரகாசம்னா என்ன? 3 பிரைட்னஸ் தான். சுற்றி, அவரை சுற்றி. ஓகே, இங்கே இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து, அவருடைய தன்மைக்கு அவர் சொரூபமாக இருக்கிறார். எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய இமேஜ், அவருடைய சாயல். அவர் எதை காண்பிக்கிறாருன்னா அவர் ஷைன், லைட், சத்தியத்தை காண்பிக்கிறார். பிரைட்டு, லைட்டு அப்படின்னாலே சத்தியம்தான். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கவும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். ஏன் சுத்திகரிப்பு அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சுத்திகரிப்புனா ஆசாரியன் இருக்கார் இல்லையா, ஆசாரியன் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு இளங்காலை பிடிப்பார், இல்லைன்னா ஒரு மாடோ பிடித்து இல்லைன்னா ஒரு பிள்ளை பிறகுது, இல்லை அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னா புறாவை பலி கொடுப்பாங்க. அப்போது லேவியராகம புஸ்தகத்தில் பார்க்கலாம் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு பலிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி அப்படி சொல்கிறாரு. இப்போது நம்மளாம் ஏன் பார்க்குறோன்னா இங்கே சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, எதில் சுத்திகரிக்கிறாரு, எதை சுத்திகரித்தார்? ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வரான். நான் முதலாவது எதை சுத்திகரித்து கொண்டேன்? அவருடைய மனதை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் மனதில் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு ஜீவன் இருக்குது அப்படின்னா அவர் மனது இருக்கு இல்லையா, அந்த மனம் என் இடத்தில் இருக்குமானால் நான் தொடர்ந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா அவருக்காக ஜீவன் உள்ள காலமெல்லாம் நான் இருக்க முடியும். நான் உலகத்தில் இருந்தது போல் அந்த 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 பிரமாணத்தில் நான் இல்லை. இப்போது நான் சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். என் இருதயத்தில் பாவம் இல்லை, என் இருதயத்தில் வேசித்தனம் இல்லை, என் இருதயத்தில் கபடு இல்லை, என் இருதயத்தில் பொறாமை இல்லை. அப்படியா? கொரிந்தியர்களும் கிறிஸ்துக்குள்ளே தானே இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பாவம் இருக்குது அவங்ககிட்ட? ஏன் இருக்குது? ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசாமல் மாம்சத்துக்குரியவர்களும் குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன்னு சொல்கிறார். ஒரு மனுஷங்களுக்குள்ள இருக்குமா இருக்காதா? எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இயேசுவை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான்? இப்படிப்பட்ட கிரியைகள் உள்ளவளாக இருக்க மாட்டான். சுத்திகரிப்பு பண்ணப்பட்டவன் இருதயம் தொடர்ந்து அவனிடத்தில் என்ன இருக்கும்? பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், சுத்தம் உள்ளதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவனாக. என் கனி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு பாருங்கள் இல்லையா? சரி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்திலே என் பிதாவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போது யாரை நாம் கனம் செய்ய வேண்டியது இருக்கிறது? பிதாவை கனம் செய்ய வேண்டியது இருக்குது. பிதாவை எப்படி கனம் செய்வது? பிதா அப்படி இல்லை. நன்மை செய்ய வேண்டியது இருக்குது, நற்கிரியை செய்ய வேண்டியது இருக்குது. எது நன்மை? முதலாவது எனக்கு நன்மை செஞ்சுக்கணும். பிறனுக்கு எது நன்மை? உடல் சரீரத்துக்கு நன்மை தேடணும் இல்லையா? பின்பு அவருக்கு தேவையான மெடிக்கல் உதவி செய்யலாம். மூணாவது ஆவிக்குரிய நன்மையை கொடுக்கலாம். ஆவிக்குரிய நன்மைனா வேத வாக்கியம் திருப்தியாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது திருப்தியானதாக இருக்கும். என்னுடைய ஆவிக்குரிய வகையில் என்ன இருக்குது? குறைவு இருக்குது. 30 தான் இருக்கிறேன், நான் 60 வளரணும், நான் 100 வளரணும், இயேசுவை போல் நிறைவு உள்ளவனாகணும். எப்படி கற்றுக்க போகிறேன்? என் தேவனை எப்படி மகிமைப்படுத்த போகிறேன்? அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தை நான் அனுதினமும் எப்படி கற்றுக்கொள்ள போகிறேன்? இவர் கற்றுக் கொடுக்குறார். நான் சுத்திகரிப்பு செய்யப்பட்டவனாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் இனிமேட்டு பாவத்திற்கு அடிமையாக இல்லை, நான் பாவம் செய்யலை, நான் இயேசு கிறிஸ்துக்காக அடிமையாக இருக்க போகிறேன். நான் எனக்காக பாவம் எனக்காக வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்னவாக இருக்கேன்னா, நான் அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்வேன்? மனம் திரும்ப வேண்டியது இருக்குது.
முன் செய்த அந்த பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு செய்ததற்கு அவர் பாத்திரவனா, அவருக்கு ஏற்றவர், அவர் இதை செஞ்சுருக்கார். அதுக்கப்புறம் எல்லாம் நான் தான் பொறுப்பு. நான் என்ன செய்கிறேனோ அதற்கு நான் தாங்க பொறுப்பு. அதுக்கப்புறமா இயேசு பார்க்குறாரு அப்படி அவருடைய விசுவாசத்தினால் அவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கிறாரா? ஒரே தடவை செஞ்சாரா? நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு ஒரு முறை என்னை சுத்திகரிப்பு செஞ்சுருக்காரு. இயேசு பிதாவின் இடத்துல போய் அவரிடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன், போவதற்கான ஒரு வழி ஏற்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து அவர் மூலமாகவே பார்க்குறாரா? நான் எதுவும் செய்ய தேவையில்லையா? இது மிகப்பெரிய கள்ளபோதனை, மிகப்பெரிய கள்ளபோதனை. நமக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க. நம்ம நன்மை செய்யலை, நம்ம இருதயத்தை முதலாவது நம்ம சீர்படுத்தலைன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க விரும்பலைன்னா ரொம்ப பரிதவிக்கப்பட்டவர்களாகும். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நாம் தொடர்ந்து அவரை நம்ப வேண்டியது இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம். இப்போது தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த வேத வாக்கியங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் சிருஷ்டிகர், அவர் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர், ஞானம் உள்ளவராக இருக்கிறார். சரி, நம்ம பார்க்குறோம் வெளிச்சம் எல்லாம் அவர் மூலமாக உண்டாகுது. சரி, இங்கே 6 பார்க்குறோம், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். இப்போ ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதாக இருக்குது. நாம் பார்க்குறோம் பூர்வ காலத்தில் தேவன்தான் இந்த உலகத்தை அதுக்குள்ள யாவையும் உண்டாக்குனார். இப்போ ஒரு இடத்துல அந்த தேக்கப்பட்ட தண்ணி இருக்குது, அதுதான் மிகப்பெரிய சமுத்திரம் என்று பார்க்குறோம் இல்லையா? அந்த சமுத்திரம் யாரால் ஒரு இடத்துல இருக்குது? எப்படி? மலைகளை வைத்திருக்காரு, கரைகளை வைத்திருக்காரு, அதை தாண்டி வர முடியல. சரி, தேவன் வெளிச்சத்திற்கும் பூமி என்றும் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்தில் சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கே என்ன பார்க்குறோம்? வெட்டாந்தரைக்கு என்னென்னு பேர் விட்டாரா? பூமி. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பிக் பேங் தேரியெலாம் சொல்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? பிக் பேங் தேரி. இந்த தேரியுடைய மைய கருத்து என்னென்னா, தேவன் உலகத்தை உண்டாக்கலை, தன்னைத்தானே தோன்றுவிக்கப்பட்டது, தன்னைத்தானே உண்டாக்கி கொண்டது. தேவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லைன்றாங்க. தேவனுக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. அப்போ தேவனுக்கு எதுவுமே தெரியாதான்? என் இருதயத்தை அறிந்திருக்கிறாரா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு முன்னாடியே தீர்மானிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, தேவனுக்கு என்னை அறிந்திருக்கிறார். எரேமியாவை அறிந்திருக்கிறார் தாயின் கர்ப்பத்தில். எரேமியா என்ன செய்ய போகிறான்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் இருதயத்தை சீர்தூக்கி பார்த்துருக்கார். என் இருதயத்தை தேவனுக்கு தெரியும். தேவன் என்னுடைய இருதயத்தை பார்க்குறாரு. என் இருதயம் செம்மையானதாக இல்லை. தேவன் என்ன செய்கிறாரு? அவருடைய பிள்ளைக்கு சிச்சை கொடுக்குறார். நான் என்ன செய்கிறேன்? அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டு, அந்த கடிந்து உள்ள ஏற்றுக்கொண்டு நான் மீண்டும் என்ன செய்கிறேன்? நான் நன்மையான வழியில் போகிறேன். எது நன்மையான வழி? அதை தான் பார்க்க போகிறேன். அந்த நல்ல வழி என்ன? அந்த நீதியின் பாதை என்ன? யார் அந்த நீதியின் பாதையை காட்டுவா? இயேசு. தாவீதை குறித்து என்ன? எப்படி தேவனுடைய ஏற்ற இருதயம் உள்ளவராக தாவீது கண்டார்? இயேசு எப்படி அவருக்கு ஏற்றவராக கண்டார்? பிதாவானவர் கொடுத்த யாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொல்லிட்டார். செய்திருக்கிறேன்னு சொல்லலை, செய்து முடித்தேன். நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நாமும் முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தேவனுடைய பிரமாணத்தை எல்லாவற்றையும் முடிக்கணும், நாம் கை கொள்ளணும். அதை தான் நாம் பார்க்குறோம். தாவீது கை கொண்டாரா? வழியில் நடக்கல. யாரு? இங்கே சங்கீதம் இங்கே யார் அப்படின்னா அவங்க துன்மார்க்கர்னு சொல்கிறாங்க. துன்மார்க்கர். தேவனுடைய வழியில் நடக்கலை அப்படின்னா அவங்க துன்மார்க்கர். நமக்கு தெரியும், ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த வேத வாக்கியங்கள் பார்க்குறோம். சங்கீதம் 1:1 துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ யார் தியானமாக இருந்தார்கள்? எத்தனை பேர் தியானமாக இருந்திருக்காங்க? சரி, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
கர்த்தருடைய வேதத்தில் இவ்வளோ பிரியமாக இருந்த மனுஷன் யாருக்காவது தெரியுமா? இப்போது தாவீது இருக்கார். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? தாவீதானவர் அவருடைய கர்த்தருடைய இருதயத்திற்கு எப்பொழுதும் பிரியமானவைகளை செஞ்சுருக்காரு. அப்போது அவர் பாவம் செய்யலை, அநியாயம் செய்யலை. இங்கே அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அவன் எப்படி அநியாயம் செய்கிறானா? இல்லை, அவன் நீதியை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான்? நியாயத்தை செய்கிறான். எரேமியா புஸ்தகம் 17:8 இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டு அவங்க என்னவா இல்லை? தேவனுக்கு பாத்திரவான்களாக இல்லை. அப்போது ஆனால் நாம் நீதி உள்ளவர்களாக இருந்தோன்னா எரேமியா புஸ்தகம் 17:8 சொல்கிறாரு, அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டு கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியினாலே வருத்தத்திலும் வருத்தமின்றி தாபல் மேல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அவர்கள் சீர்வுள்ளவர்களாக இருக்கிறாங்களா? சரி, தேவன் மேலே அவர்களுடைய நம்பிக்கையை செலுத்தாமல் எது மேலே நம்பிக்கையை செலுத்தினாங்க? மனுஷர் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்களுடைய இருதயம் எங்கே இருக்கு பாருங்க. அப்போ ஜனங்கள் மேலும் அவங்க மேலும் புயத்து மேலும் மாம்சம் மேலன்ற பராக்கிரமம் கட்டுக்கட்டாக இருந்துச்சுன்னா சரி. நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் மேலே நம்பிக்கையாக இல்லை எப்பவுமே. யார்? இஸ்ரவேலர்கள். தன் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் இல்லை. எப்பவுமே அவங்க திரும்பியே பார்ப்பாங்க. எகிப்திலேருந்து தேவன் கொண்டு வராரு. எகிப்தில் அவ்வளோ பெரிய அற்புதங்களையும் சரி அடையாளங்களையும் சரி, அடையாளம்ன்றது மோசே தேவனிடத்துலேருந்து வந்த மனுஷன் காமிக்கிறார். தண்ணி ஊற்றுறாரு, ரத்தமாக மாறுது. இங்கே இடுப்புக்கு கீழே கையை போடும்போது கை குஷ்டரோகமாக மாறுது. திருப்பி போடுறாரு, சாதா கை மாதிரி ஆகிடுது. இப்போ தேவனிடத்தில் வந்திருக்காருன்னு நம்பிட்டாங்க. இப்போ கொண்டு போய் பார்வோன் முன்னாடி நிறுத்திட்டு அவர் அடையாளத்தை ஒன்று காட்டுறாரு. நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கேன், அவர் பேர் இருக்கிறவராக இருக்கிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறாரு. அவர் நான் இஸ்ரவேலர்களும் நாங்களும் போயிட்டு பலியிட வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. யாருன்னு கேட்டார். யாரு நான் தெரியலன்ட்டு. அப்போது அவர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவருக்கு என்ன செய்யணும்? யாருன்னு காமிக்கணுமா? நிறைய அற்புதங்களை செஞ்சார். கண்மலை, பேன், தவளை, அந்த இடம் நதிகள் எல்லாம் ரத்தமாக மாறுது. எரிக்கொப்பளம், கல்மலை, தலைப்பிலை சங்காரம், 10 பேன், வெட்டிக்கிளி, நிறைய. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு சாதா ஏதோ ஒரு காரியங்களை மனுஷன் செஞ்சிட்டான்னா அவனை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தானே? வழக்கம் தானே? ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இருதயத்தில் ஒரு நினைவோ, இருதயத்தில் ஒருவரை குறித்து வரக்கூடிய நினைவோ, அவரை குறித்து வரக்கூடிய ஆற்றலையோ மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரை மேன்மை பாராட்டணும், கர்த்தரை உயர்வாக எண்ணணும், கர்த்தர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கணும். அவங்க அப்படி இல்லை. பாருங்க, யூதாவின் பாவம் இருபொழுது ஆயினும் வைரத்தின் நுனியிலும் எழுதப்பட்டு அவைகளுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலப்பிடங்களையுடைய கொம்புகளிலும் 10 இருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேலே பச்சையான மரங்களின் மேலில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளிலும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது.
வாயில் நிலைத்திருக்குள்ள என் மலையை நீ உன் எல்லா எல்லா எல்லையில் எல்லும் செய்த பாவத்தின் நிமித்தமும் நான் உன் அஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளை கூட குறைவிடுப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நிதான விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்திலே உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தில் அக்கினியை மூட்டி விட்டீர்களே. இவ்வளோ பெரிய துன்மார்க்கம்ல இது. தேவனை விட்டுட்டு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே பலிப்படுத்த வச்சுருக்காங்க. தேவன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நோட் பண்ணி அவர் இருதயத்தில் எழுதியிருக்கேன்ற எரேமியா புத்தகத்தில். இப்போது சேனைகளின் கர்த்தராகிய தேவனை விட்டுட்டு, இவ்வளோ நன்மைகளை செய்த அவரை விட்டுட்டு, இவ்வளோ பராக்கிரமுள்ள கைகளை கொண்டு வந்தார். அதை பார்க்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவந்த சமுத்திரத்தில் இந்த சம்பவம் வேறு, அந்த சம்பவம் வேறு. அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு வராங்க. அப்போதுலேருந்து இதுவரையும் அதே இருதயம் தான் அவங்க. இங்கேயும் அடிமையாக தான் இருக்கிறாங்க. அடிமைக்கு கொண்டு போகல, ஆனால் போகிறாங்க. சொல்கிறேன், நான் கொண்டு போவேன்ற தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்கள். இங்கேயும் வனாந்தரத்தில் கோபம் மூட்டியிருக்காங்க. தொடர்ந்து அவர்களுடைய திட்டமே என்னன்னா, 10 அல்லது 10 முறைக்கு மேலே பரிசோதித்து தேவனையும் பார்த்துருக்குறாங்க. தண்ணி கேட்டால் தேவன் தண்ணி தரப்போகிறாரு. நாங்கள் சாவதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, அங்கேயே இருப்போம், நாங்கள் அங்கே இருந்தாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெங்காயம், வெள்ளைப்பூண்டு. ஆமாம், எங்களுக்கு நாங்கள் அங்கே வெந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எடுத்து சாப்பிடுவோன்றாங்க. அப்போது அவங்களுடைய நினைவுலாம் எதில் இருந்தது அப்படின்னா, சாப்பாடு சாப்பாடு தான். சாப்பாடு தேவன். நம்ம என்ன பார்க்குறோம்? தேவன் நம்ம இயேசுவானவர் தேவனானவர் கற்றுக் கொடுக்குறாரு. உபாகம புத்தகத்தில் 4:3 நினைக்கிறேன் நம்ம பார்க்கலாம். தேவன் மனுஷனால் மாத்திரமல்ல, அப்பத்தினால் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான்னு இயேசு சொல்கிறாரு. இங்கேயும் அதே தான் காமிக்கிறாரு. சரி, உபாகமத்தில் நம்ம பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையினால் அவங்க சாகாது. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பிழைப்பு உண்டாகும்னு அவர் என்ன செய்கிறாரு? அவர் காண்பிக்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து அவரை சோதித்து பார்க்குறாங்க. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக தொடர்ந்து அவருக்கு என்ன கொடுக்குறாரு? மன்னாவினாலே போஷித்தார். புரியுதுங்களா? சரி, இங்கே தொடர்ந்து நம்ம இங்கே இருக்கிறோன்னா, எரேமியா புஸ்தகத்தில் 17:4, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து. மோசே அங்கே கூட சரி, மனுஷங்க மோசே கொண்டு போவார். அப்படியே அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கூட அவராவது கொண்டு போயிருப்பார். அவர் மேலேயும் நம்பிக்கையாக இல்லை. அப்போது நீங்கள் எது மேலே? இருமனம் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போது அவங்களுக்கு இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எந்த வழியில் தான் போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பார்க்க முடியும், பாகால் தெய்வமாக இருந்தால் பாகாலை வழிபடுங்க, கர்த்தர் தான் தேவனாக இருந்தால் கர்த்தரை வழிபாருங்க. 2 நினைவுகளால் நீங்கள் மட்டும் குந்தி நடப்பீங்கன்னு கேட்குறாரு. குதிச்சு எப்படி 2 நினைவுகளாக எப்படி ஒரு மனுஷன் நடக்க முடியும்? சரி, நமக்கு நம்ம தாவீதை நிறைய தடவை பார்த்துருக்கோம். இஸ்ரவேலர்கள் எவ்வளோ மோசமான ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேசிகிட்டு இருக்காரு. சங்கீதம் 78:39, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். என் நேரமும் வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி வனாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திருப்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர்கள் தங்களை சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அவர்கள் எகிப்திலே தம்முடைய அடையங்களை எல்லாம்
சேவன் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மறுதலமுள்ள ஜனத்தை குடிக்க கொடுத்தபடி செய்தார். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கொண்டு வரும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். இவ்வளோ செஞ்சிருக்காரு தேவர். சரி, அவர்களுடைய வழி எப்படி இருக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். அவர்களுடைய வழி தேவனுக்கு முன்பாக சங்கீத புஸ்தகம் 78:32 இவைகள் எல்லாம் நடந்தும் என்ன நடந்துச்சு? அவர் அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அங்கே என்ன செஞ்சுருக்காரு? அற்புதங்களை செஞ்சு தவளைகளை கொண்டு வந்திருக்காரு. அவருடைய சேனைகளை கொண்டு வந்திருக்காரு. சேனைகள் என்னது? வண்டு, வெட்டிக்கிளி, மொசக்கட்டை பூச்சி, அதெல்லாம் ஒரு ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பஞ்சத்தினால நிரம்பிடும் ஊரே. ஒன்றுமே இருக்காது அந்த ஊர். இவைகள் எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். சரி, அவங்களுக்கு கடினமுள்ள இருதயம். அதனால் அவர்களை நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிக்க பண்ணினார். அவங்க உண்மையாக இல்லாததுனால 40 வருஷம் சுத்த விட்டார். அவங்க 40 வருஷம் சுத்த விட்டு போவே இல்லை. திருப்பி வனாந்திரத்திலே என்ன செஞ்சிட்டாங்க? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் போனாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் போனாங்க. ஆனால் 20 வயசுக்கு உட்பட்ட கீழே உள்ள பிள்ளைங்க தான் போச்சு. 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகல. ஏன்னா அவங்க அழிக்கப்பட்டாங்க. அவர்களை அவர் கொல்லும்போது அவர்களை குறித்து விசாரித்து அவர்கள் திருப்பி வந்து தேவனே அதிகமாய் தேடி தேவன் தங்கள் சரி தொடர்ந்து அவங்க மனம் மாறும் பொழுது தேவன் அவர்களை மன்னிக்கிறார். ஆனால் ரொம்ப இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, எரேமியா புஸ்தகத்தில் சிறையிருப்புக்கு அனுப்பிச்சிட்டார். அவர் சிறையிருப்புக்கு அனுப்ப போகிறார். ஆனாலும் அவர்கள் தங்கள் வழியினாலே அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினாலே அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையிலே அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. சரி, எது நம்பிக்கை? சிறப்பான நம்பிக்கை ரோமரில் 8:23-25 சொல்லிக் கொடுக்குற. அது மாத்திரம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனானவைகளை பெற்ற நமக்கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாமும் இரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாமும் காணாததை நம்பினமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கும். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாமும் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளுடன் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த நம்பிக்கையினாலே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். என்ன நம்பிக்கை அது? சொல்கிறார், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நம்ம என்ன பார்க்குறோம்? தோன்றப்பட்டது இருக்கிறது, காணப்படுது, தோன்றப்படுறதுனாலே உண்டாகும். தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் பார்க்குறேன்னா அதே நம்பிக்கைனே இருக்கணும்னு அவசியமா? அதான் உறுதியாக இருக்குல்ல. அப்புறம் நாம் காணாததை நம்புகிறதுமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். நித்திய ஜீவன் கொடுக்குறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அவரே நாம் நம்புகிறோம் உண்மை உள்ளவர் என்று. அது முழுதாக அவருடைய தெய்வீக சுபாவங்களை நாம் பயிற்சி செய்கிறோம் இல்லையா? நாம் மேலான ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அதை தான் நாம் காண்கிறோம். இவ்வளோ பெரிய அவருடைய வல்லமையை காணும் பொழுது அவர் சொல்கிற அவர் வாக்கு சத்தங்களை ஒவ்வொன்றாக நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி?
விசுவாசத்தினால. ரைட்டா? வருகிறதை பொறுமையோடு காத்திருக்கிறோம். பொறுமையாகவே அப்படியே இருந்தது கிடையாது. அவருடைய நன்மைகளை எல்லாவற்றையும் செய்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்போது இதில் எல்லாம் நம்ம பயிற்சி செய்யும் பொழுது, மேலான ஒரு உலகத்தின் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அவரே நம்ம சார்ந்திருக்கும் பொழுது, இந்த பாவிகள் செய்கிறாங்கல்ல ஒரு பிற விபரீதங்களை, அதெல்லாம் நம்ம பொறுமையாக சகிக்கிறோம் இல்லையா? அப்போது நமக்கு என்ன இருக்குன்ற அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் உள்ளே வந்து செஞ்சுறாரா? அவர் எங்கே இருக்கார்? தொடர்ந்து அவர் தேவனுடைய ஆலயத்தில், ஆவிக்குரிய ஆலயத்தில் இருக்கார். அந்த ஆலயத்தில், ஆவிக்குரிய ஆலயத்தில் நம்ம ஜீவனுள்ள கல்லாக வைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறார். அந்த ஆலயத்தில் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கார்? பரிசுத்தமாக இருக்கார். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாமும் ஏற்றபடி வேண்டுதல் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால். நம்ம என்ன வேண்டுதல் செய்யணும்னு தெரியலன்ற, நம்ம பலவீனங்களாக இருக்கும் பொழுது என்ன வேண்டுதல் செய்யணும்னு தெரியாத இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வேண்டுதல் செய்கிறார். அப்போ அவர் வேலை செய்கிறாரா? இப்பயும் அவர் வேலை செய்கிறாரா? ஒரு மனுஷனுக்குள்ளாக வேலை செய்கிறார். அந்த ஆலயத்தில் வேலை செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சுதந்திரத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறார். யாராவது பொய் சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா? ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நீதியாக தான் இருக்கிறேன், தேவன் நியாயத்திற்கிட்டோன்றார். நமக்கு ஆவிக்குரிய வார்த்தை இருக்குன்றாங்க. எப்படி இருக்கும்? உங்கள் பாதையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கு. சரி இல்லை, சரி இதோ எனக்கு நன்மை கிடைக்கணுன்ற நம்ம சொல்லலை. ஆவிக்குரிய வகையில் பவுலானவர் எல்லா மனுஷனையும் நம்ம காலையில் பார்க்கலாம். விசேஷித்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு காலைய கிளாஸில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம அவர் மேலே அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. பிதாவே, தொடர்ந்து உங்கள் ஆவிக்குரிய வகையில் வளர உதவி செய்யும். பிதாவே, உணவு உடுப்பு தாரும் பிதாவே. சரீர சுகபலனை தாரும் பிதாவே. பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது பிதாவே. தொடர்ந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து பிதாவே நீங்கள் சிருஷ்டிகர் என்பதை கற்றுக்கொண்டோம் பிதாவே. ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய அன்பிலே வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, எவ்வளோ சோதனை வந்தாலும் நாங்கள் பிதாவை தொடர்ந்து எங்கள் தேவனே நாங்கள் நம்பி பிதாவே, நான் எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எங்கள் தேவனையை சேவிக்கிறதுக்கு உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, நீங்கள் பரிசுத்தர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் பிதாவே. நீங்கள் சிருஷ்டிகர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பிதாவே. உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. இங்கே இருக்கக்கூடிய யாவரையும் ஆசீர்வதியும் பிதாவே. உங்கள் ஞானத்தை தாரும் பிதாவே. நாங்கள் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த உதவி செய்யும் பிதாவே. பிதாவே, இந்த விண்ணப்பத்தை உங்கள் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற ஆண்டவர் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்லுங்க. ஆமென்.